ஹாய். ஓசோன் ஓசோனை பற்றின விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னா யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தடுக்குது, அண்ட் வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ரேடியேஷன்ஸ் வந்து தடுக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பட் 2005லேருந்து 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஓசோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு, அதை வந்து ஓட்டை நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஓசோன் பார்த்தீங்கன்னா தன்னாலேயே ஹீல் ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா அந்த அண்டார்டிகா ரீஜனில் தான் வந்துட்டு ஹோல்ஸ் விழுந்ததாக சொன்னாங்க. அந்த அண்டார்டிகா ரீஜனில் இப்போ வந்து கணக்கெடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அதுவாக ஹீல் ஆகிட்டு வருது. எப்படி தான் ஹீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வாழ்கிற இந்த பூமி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்குது. என்ன வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ் மாறுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த பிளேகாக இருக்கட்டும், COVID-19 இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருந்தாலும் வெளியிலேருந்து, அதாவது அபோவ் எர்த்துலேருந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடந்ததில்லை. அதாவது ரேடியேஷன் தாக்குறதா இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்டு விழுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம பூமிக்கு வந்து எந்த விஷயங்களும் ஏற்படுறதில்லை. அப்படியே ஏற்பட்டாலும் இந்த யூவி ரேடியேஷன் மட்டும்தான் மக்களை தாக்கும். அது வந்துட்டு ஓசோன் தடுத்துட்டு இருக்கு. யூவி ரேடியேஷன் உள்ள வந்தால் பார்த்திங்கன்னா பல பில்லியன் உயிர்கள் வந்துட்டு இழந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து முன்னெடுத்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகள், மக்கள், இந்த மாதிரியான பல பேர் வந்து அந்த யூவி ரேடியேஷனால் பாதிக்கப்படுவாங்க. எந்த ஒரு ரேடியேஷனும் வந்துட்டு நம்மக்கிட்ட கைக்கு வந்து சேராத, யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியான எந்த ரேடியேஷனும் வரும்போது தடுத்துருவோம். இப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் முன்னெடுத்து வச்சாலும் இந்த ஓசோன் லேயர் தான் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் தான் நம்மளுக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. பட் இந்த ஓசோன் லேயரே இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் யாராலுமே உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து 2005 அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்துட்டு 1980s வந்துட்டு இந்த ஓசோன் லேயரில் இருந்து வந்து ஓட்டைகள் விழுறது வந்து அண்டார்டிகா மேலே வந்து ஓட்டைகள் விழுறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஓசோன் லேயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வந்துட்டு எர்த்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 15 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து பிரெத், அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மொத்தமாக இருக்குமா அந்த ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் 15 to 35 கிலோமீட்டர்ஸ் என்ன தான் மொத்தமாக இருந்து பாதுகாத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டார்டிகாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோலாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. அதாவது சயின்டிஸ்ட் வந்து சர்வே எடுக்கும்போது அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஓசோன் அழிக்குதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் அந்த குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்துட்டு அழிக்கணுங்கிறதுக்காக சயின்டிஸ்ட்டும் அந்த நாடுகளும் நிறைய வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து புகைகள் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த விஷயமே வந்து நடக்காமலாம் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு தன்னாலே ஹீல் ஆகிட்டு வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயம் எப்படின்னு பார்ப்போம். 1974 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கெமிஸ்டான மேரியா மோனோலியன் அண்ட் ஷெர்வுட், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அமெரிக்காவில். இவங்க பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயரை பற்றின ஸ்டடியில் வந்து ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனோட மெயின் மூலக்கூறான குளோரின் போய் செட்டில் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குளோரின் வந்துட்டு எப்படி தான் அங்கே போய் செட்டில் ஆகுது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அப்படிங்கிற ரிசர்ச்சில் இறங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரன்ட்ஸ், இந்த ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கலக்கிறதுக்காக குளோரின் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் வந்துட்டு வேப்பர் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போகுது. மோஸ்ட்லி வந்து ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குளோரின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போய்ட்டு வந்து அடங்குதான். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற அந்த ஓசோன் மாலிகுல்ஸும் இது வந்து கம்பைன் ஆகி 60% வந்துட்டு அதாவது பிரெத் வந்து குறைஞ்சிருமா. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருமா. பட் அந்த 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் மீதி இருக்குமா அந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே டஸ்ட்டை போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றும் போது பாட்டில் கேப்பில் வந்துட்டு எப்படி அந்த தூசுலாம் நிற்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லா குளோரின்ஸும் பார்ட்டிகல்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கிற அந்த அண்டார்டிகாவோட அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போயிடுது, அதாவது டாப்பில். அண்ட் மிட் ஆஃப் 1990s பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேப்பர், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டார்டிகாவில் மட்டுமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்டாக இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் வந்துட்டு ஓசோன் விழுந்த வாட்டர்னு சொல்லி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க நியூஸும். அப்போ தான் வந்துட்டு நிறைய பேருக்கு பயம் ஏற்படுது. ஒருவேளை நம்ம வந்துட்டு இந்த யூவி ரேடியேஷன் வந்து பாதிக்கப்பட்டுருவோமோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயரை நம்ம அடைக்கிறதுக்காக ஒரு வழி செய்யணும். அதாவது வந்துட்டு இது வந்து ரெக்கவர் பண்ணணும். நம்ம பண்ணுற தப்பு தான், இது குளோரின் போய் அங்கே சேர்றதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ வந்து இந்த குளோரின் ப்ராடக்ட்ஸ் வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நாடுகள் வந்து முன்னெடுத்து வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம், அதாவது இந்த குளோரின் தயாரிக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வச்சாலும் பட் எல்லாமே வந்துட்டு ஒரு டெய்லி யூசேஜாக மாறுறதுனால வந்துட்டு இது வந்து தடுக்க முடியல. அண்ட் வந்துட்டு நம்ம வந்து மரங்களை வளர்த்து பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து
கண்டுபிடிக்கிறாங்க. 1987 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் அழிக்கிற இந்த குளோரின் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் எல்லாமே பேசி வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வராங்க. 1990s அந்த 2000 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாடோடு வருது. கவர்மெண்ட்ஸ் எல்லாமே எந்தெந்த விஷயங்களை எலிமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோப்ரோமோஃப்ளோரோ கார்பன், மெத்தில் புரோமைட், கார்பன் டெட்ராக்ளோரைட், ட்ரைக்ளோரோ ஈத்தேன், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், ஹைட்ரோக்ளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தடை செய்கிறாங்க. இந்த விஷயங்கள் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணாலுமே வந்து அதாவது இவங்க சஃபிஷியன்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த ஓசோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைக்கப்படுமா, அதாவது தன்னாலே அடைக்கப்படுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் இருந்தாங்க. அதாவது 2014 பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த ஓசோனை பற்றின ரிசர்ச்சில். அந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்துட்டு அழகாக ஒரு நியூஸ் கிடைக்குது எல்லாத்துக்குமே, அந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸாகவும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் வந்துட்டு அதோட பாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வந்து மெல்லிசாக இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு டெப்த்தை மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அந்த குளோரின்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயங்கள் ஓசோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2016 ஒரு ரிசர்ச் எடுக்கிறாங்க அந்த ஓசோன் லேயர் பற்றினது. அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆகலனாலும் ஓரளவுக்கு ரொம்ப தின்னாக வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதாவது கம்பேர் பண்ணும்போது 20 வருஷம் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஓசோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில்டாக இருக்குது தான். எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு தான். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் எடுத்த காரணம் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்து வச்சுருந்தாங்க சயின்டிஸ்ட் எல்லாமே. அண்ட் 2040 இல்லைனா 70 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு பழசு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்தளவுக்கு வந்து ஓசோன் மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சின்ன சின்ன மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு குணமடைஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடும். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ் கூட இருக்காது, டெப்த்தும் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.